Oh my god, இது வந்து கொஞ்சம் advanced. நான் கேட்கறேன் advanced டாக்டர். Advanced concept in screening of a disease. Screening of a diagnostic test. Okay. So இந்த டேபிள் வந்து கரெக்ட்டா வச்சுக்கணும். அப்ப ரெண்டு டேபிள் போட்டுக்கோ. So disease positive, disease negative, positive negative test. அப்ப TN, FUN, FP, TP. So இந்த பாக்ஸ் வந்து எப்பவுமே ரெடியா இருக்கும். எரர் அப்படினாலே வந்து நம்ம வந்து இப்படி தான் வரும். அப்ப எரர் அப்படின்றது இது ரெண்டு தான் வந்து எரர். அப்ப நெகட்டிவ் எரர், ஃபால்ஸ் நெகட்டிவ் எரர்னா வந்து இது டிவைடட் பை இது. அப்ப disease negative, false positive எரர், false negative எரர். அப்ப இத வந்து இதோட கோர் கான்செப்ட் என்னன்னா நம்ம வந்து யூசுவலா சொல்லுவோம் எந்த ஒரு டிசீஸ் பேஷண்ட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா வந்து வீட்டு போடக்கூடாது. ஆனா எந்த ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஹெல்தி பேஷண்ட் வந்து டிசீஸ்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்ஃபா எரர் வந்து இது வந்து பீட்டா எரர். ஓகேவா? பீட்டா எரர் ஆல்ஃபா அப்படின்றது பெரிய அப்படின்றது வந்து 1 இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. பீட்டா எரர்னா என்னது? ஓகே. இப்போ ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கணும் வந்து அதோட சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். அதே வந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் அதோட ஸ்பெசிஃபிசிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். அப்ப சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னா ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து என்ன கம்மியாக இருக்கும். ஸ்பெசிஃபிசிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுதான் சொல்லிருக்காங்க. இப்போ லைக்லிஹுட் ரேஷியோ. அப்ப லைக்லிஹுட்னா வந்து டிசீஸ் இருக்கணும். ஓகே, ஹேவிங் டிசீஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேவிங் டிசீஸ். லைக்லிஹுட் ரேஷியோ அப்படின்றது வந்து TPFP, FNT. ஸோ லைக்லிஹுட் ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட் லைக்லிஹுட் ரேஷியோ பாசிட்டிவ். அப்ப இது வந்து பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ தான். ஓகேவா? பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் எப்படி? அப்ப டிசீஸ் இருக்கணும். அப்ப TP டிவைடட் பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூவோட டினாமினேட்டர். அதே வந்து FN டிசீஸ் இருக்கணும் டிவைடட் பை நெகட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூவோட டினாமினேட்டர். TP வந்து பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூவோட FP. ஆனா டினாமினேட்டர் இது வந்து லைக்லிஹுட் ரேஷியோ டிஃபரெண்டா இருக்கணும். அப்ப TP டிவைடட் பை பாசிட்டிவா இருக்குது FN ப்ரெடிக்டிவ் வேல்யூ. ஆமா, இப்படி போகும். FN divided by TN. ஸோ இதை வந்து இதை வச்சு சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. ஓகே, ROC அப்படின்றது வந்து ரேடார்ல வந்து ஒரு பாயிண்ட் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஆக்சுவலி இதோட கிராஃபிக்கல் ஃபார்ம் தான் வந்து இது. ஸோ பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ வந்து என்னது? ஹாரிசாண்டல். அப்போ பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ அப்போ டிசீஸ் பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ பாசிட்டிவ். அப்போ டிசீஸ் பாசிட்டிவ் இல்லை எவ்வளோ ட்ரூ பாசிட்டிவாக இருக்குது அந்த பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ. அப்போ ட்ரூ பாசிட்டிவ் டிசீஸ் பாசிட்டிவ் FP. ஸோ SN டிவைடட் பை அப்போ பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ கிடையாது. லைக்லிஹுட் பாசிட்டிவ் இருக்கு இல்லையா? இது இதில் அப்போ லைக்லிஹுட் பாசிட்டிவ் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. SN டிவைடட் பை 1 - SP. Y axis SN 1 - SP. ஸோ 1 - SP அப்படின்றது வந்து இந்த டபால வந்து இங்கே வருது. ஓகேவா? ஸோ ஒரு டெஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்னா வந்து X axis வந்து இங்கே இருக்கணும். ஸ்பெசிஃபிக்காக வந்து Y axis வந்து இங்கே இருக்கணும். அப்போ வந்து நல்ல டெஸ்ட் அப்படின்னு இது பேஸ் பண்ணி கால்குலேஷன் வந்து இருக்கும். ஸோ ஸ்க்ரீனிங் வந்து இது எடுத்துப்போம். ரொம்ப ஹைட்டாக இருக்குது. கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப இந்த சைடில் இருக்கிறது. ஓகே, 0 1 X axis 0 Y axis 1 அந்த மாதிரி. ஓகே, ஃபால்ஸ் பாசிட்டிவ் டிட்டர்மினன்ஸ் பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ கால்குலேஷன்ஸ். இது பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ கால்குலேஷன்ஸ் இது ஒரு இருக்கு. ஃபால்ஸ் பாசிட்டிவ் டிட்டர்மினன்ஸ். ஓகே, இப்போ ஃபால்ஸ் பாசிட்டிவ் டிட்டர்மினன்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு டிசீஸ் எல்லாம் நான் டிசீஸ் இருக்குது. அதுக்காக தான் வந்து கருணை உள்ள போட்ட நான் வந்து என்னோட ரைட் ஹேண்ட் மட்டும் வச்சு அவர் கையில் ஃபால்ஸ் பாசிட்டிவ் டிட்டர்மினன்ஸ். ஸோ இது வந்து டப்பா பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இங்கே ஸோ எப்பவுமே வந்து A B அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இது A இது வந்து B. A அப்படின்றது X axis. அப்போ X axis வந்து மூவ் ஆகும். அப்போ ஃபால்ஸ் பாசிட்டிவ் இந்த டப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபால்ஸ் பாசிட்டிவ் டப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா ஸ்பெசிஃபிசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகணும். இன்னொரு ரீசன் அப்படின்றது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா Y axisல மூவ் பண்ணு. அப்போ சென்சிட்டிவிட்டி நோ, அது இன்டெரக்டாக தான். சாரி, டிக்ரீஸ் ஆகணும்னு இல்லை. பிகாஸ் இது வந்து ஆக்சுவலாக ஒரு நியூமரிக்கலாக சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்படி வந்து மூவ் ஆகணும். 3 7 ஸ்பெசிஃபிசிட்டியோட கால்குலேஷன் வந்து சேமாக தான் வரப்போகுது. அப்போ டிசீஸோட ப்ரிவலன்ஸ் டோட்டல் நம்பர் அதாவது 30 70 இருந்து 3 வரைக்கும் போகுது. அப்போ 3 + 7 மாறியது 100 இருந்து ப்ரிவலன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அதனால இங்கே வந்து ப்ரிவலன்ஸ் பண்ணும். செனரியோ A ஃபால்ஸ் பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகணும்னா வந்து செனரியோ B செனரியோ C ஃபால்ஸ் பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓகேவா ட்ரூ நெகட்டிவ் வந்து டிக்ரீஸ் ஆகணும். ஸ்பெசிஃபிசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகணும். செனரியோ B அப்படின்றது ஃபால்ஸ் பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகணும்னா ட்ரூ பாசிட்டிவ் வந்து டிக்ரீஸ் ஆகணும். அப்போ டிசீஸ் ப்ரிவலன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. சென்சிட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகல. அப்போ இன்டெரக்டாக வந்து சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? சென்சிட்டிவிட்டி இன்க்ரீசஸ். அப்போ ட்ரூ பாசிட்டிவ் இன்க்ரீசஸ், false positive increases. So indirectly இது வந்து ஒரு பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. பாசிட்டிவ் ப்ரிவலன்ஸ் கால்குலேஷன்ஸ் PPV கால்குலேஷன்ஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் ஆட்ஸ். ஸோ இப்போ ஒரு டைஸ் வச்சிருக்கோம். அப்போ வந்து அது நம்பர் 6 எழுதுறது ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. அவங்க 6 இது ப்ராபபிலிட்டி. ஆனால் ஆட்ஸ் அப்படின்றது வந்து 1 டிவைட் பை அது போயிடுச்சுன்னா இவ்வளோ பாக்கி வந்து 5. இதுதான் வந்து ஆட்ஸ். ஸோ ஆட்ஸ் அப்படின்றது வந்து என்னது? ரேஷியோ அப்படின்றது வந்து எக்ஸ்போஸ்ட் டிவைட் பை நாட் எக்ஸ்போஸ்ட். எக்ஸ்போஸ்ட் டிவைட் பை நாட் எக்ஸ்போஸ்ட். அப்போ எக்ஸ்போஸ் அப்படின்றது நமக்கு தேவையானது, நாட் எக்ஸ்போஸ் அப்படின்றது நமக்கு தேவையானது. அது அப்போ நம்ம வந்து இது வந்து ப்ராபபிலிட்டியை வந்து எப்படி ஆட்ஸ் எழுதலாம் வந்து ஆட்ஸ் 1 + ஆட்ஸ் எழுதிக்கலாமா? ஓகேவா? அதே வந்து odds is equal to probability divided by 1 - odds எழுதிக்கலாமா? அதே தான் வரப்போகுது பாரு. கால்குலேஷன்ஸ் வந்து போகும்போது 1 - probability. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரீ டெஸ்ட் ப்ராபபிலிட்டி ப்ரிவலன்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ அனிமே வந்து half of the population அனிமே இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ எனக்கு வந்து 50%. போஸ்ட் டெஸ்ட்னா வந்து எனக்கு ஆக்சுவலி ட்ரூ பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது? டெஸ்ட் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ தான் வந்து போஸ்ட் டெஸ்ட். அதான் வந்து பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணணும். இது வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருந்துச்சு. சம கொஸ்டின் இருந்தது. அவங்க வந்து ப்ரிவலன்ஸ் வந்து 20% கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த 20 வந்து டபால வந்து 100 நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ இது ப்ரிவலன்ஸ் இதோட டோட்டல் வந்து 20. அவங்க வந்து இந்த 20 ஸோ ஃபஸ்ட் வந்து யூஸ் ப்ரிவலன்ஸ் டு கால்குலேட் டிசீஸ் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் அவங்க வந்து சென்சிட்டிவிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த சென்சிட்டிவிட்டி பர்சன்டேஜ் வச்சு இந்த நம்பர் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இந்த நம்பர் எழுதிட்டோம். பாக்கி இருக்கிற 80 வந்து ஸ்பெசிஃபிசிட்டி கால்குலேட் பண்ணி இந்த நம்பர் எழுதிட்டோம். யூஸ் சென்சிட்டிவிட்டி டு கால்குலேட் TP ஸ்பெசிஃபிசிட்டி கால்குலேட் பண்ணிது. அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் அப்படின்றது பாசிட்டிவ் நம்பர்ஸ் மொத்தமாக எழுதிக்கும் டிவைட் பை பாசிட்டிவ் இருக்கிறது நம்ம இருக்கிறது எழுதுவோம். ஸோ இப்போ அந்த பேஷண்ட் வந்து கேட்பான். இப்போ இந்த கிராஃப்ல இருந்தது நம்ம PS வீடியோ படிச்சிருக்கோம். அப்போ வந்து எனக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. ஆனால் எவ்வளோ சான்சஸ் இருக்குது நான் வந்து ஹெல்தியாக இருக்கிறதுக்கு? ஸோ அதனால PS வந்து ஒரு ஃபார்முலா உருவாக்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து SP அப்போ சென்சிட்டிவிட்டி ப்ரிவலன்ஸ் ப்ளஸ் 1 - ஸ்பெசிஃபிசிட்டி into 1 - ப்ரிவலன்ஸ். கரெக்டா? எஸ், இது பாசிட்டிவ். அப்போ அதே நெகட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ வந்து SP ஸ்பெசிஃபிசிட்டி SP நெகட்டிவ்னா 1 தான். அப்போ SP. ஸோ இது இவங்க 2 ஒன்று சேர்ந்ததால 1 - ப்ரிவலன்ஸாக போயிடுச்சு. இவங்க 2 ஒன்று சேர்ந்தா 1 - ப்ரிவலன்ஸாக போயிடுச்சு.
1 minus 2 minus 5 இது இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப இங்க ஃபுல்லா சென்சிட்டிவிட்டி போடாத 1 minus சென்சிட்டிவிட்டியாவே போடு. ஓகே, நல்ல ஹைபோதேசிஸ் அமேசிங் கான்செப்ட் இது. அமேசிங் ரொம்ப பிடிச்ச கான்செப்ட். நல்ல ஹைபோதேசிஸ் கட் ஆஃப்ஸ் ஆக்சுவலி நல்ல அப்படிங்கிறது நம்ம வந்து PW வச்சோம், மேல வச்சோம். இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன கிரேட் ஆச்சு? இன்னைக்கு வந்து என்ன கிரேட் ஆச்சு? இப்போ வந்து மேரோல வந்து இருக்கிறது வந்து சார் வந்து நான் சொல்லி தர மாட்டேன்னு நினைச்சேன். ஸோ நோ ரிலேஷன், நோ எஃபெக்ட், ஒரு ட்ரக் கொடுக்கறதுல நோ எஃபெக்ட், மேரோ பார்க்கறது எந்த எஃபெக்ட் இருக்க கிடையாது அப்படின்னு நினைச்சேன். அதுதான் இது. ஆனா கடவுள் வந்து ட்ரூவாகவும் ஃபால்ஸாகவும் இருக்கலாம். இப்போ அது வந்து நான் நினைச்ச மாதிரி ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். நான் நினைச்ச மாதிரி ஆகலைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணணும், ரிக்ரெட் பண்ண. நான் நினைச்ச மாதிரி ஆகல, நல்ல ஹைபோதேசிஸ் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஓகே, கம்பேரிட்டிவ் ப்ரூஃப்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் ஆக்சுவலி இன் ரியாலிட்டி ஃபேக்சுவலி ஐடியல் கண்டிஷன்ஸ் இந்த லெபார்ட்டரி அது அந்த வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா இது ஓகே ட்ரூ. ஸோ இன் ரியாலிட்டி வந்து நீ கெட்டதான் நினைச்சிட்டு ட்ரூ தான் நல்லா சொல்லி தரலாம், அதை அக்செப்ட் பண்ண. ஒருவேளை பை மிஸ்டேக் நீ வந்து ஏதோ தப்பு பண்ண, அது வந்து நீ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்ட. ஓகேவா, மேலே நல்லா சொல்லி தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இது பெருசாக இது வந்து ஆல்ஃபா எரர்னு வச்சுக்கோ. ட்ரூ வந்து ஆல்ஃபா எரர். ஃபால்ஸ் அப்படின்றது வந்து நல்ல ஹைபோதேசிஸ், கடவுள் சொன்னது வந்து ஃபால்ஸ். இது வந்து அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ நீ நினைச்சது வந்து நீ இல்லைன்னு தான் நினைச்ச, ரைட்? ஆமா, நான் இல்லைன்னு தான் நினைச்சேன். அது உண்மையாவே இல்லை. அப்போ நீ நினைச்சது வந்து அக்செப்ட் பண்ண. ஓ காட், இப்போ திரும்பி பார்க்கலாம். ஆட்ஸ் ரேஷியோ இல்லை நல்ல ஹைபோதேசிஸ். நம்ம நினைச்சது வந்து தப்பு. நம்ம வந்து எந்த ரிலேஷன் இல்லைன்னு நினைச்சோம். கடவுள் வந்து ஆமாப்பா எந்த ரிலேஷன் இல்லை, நீ நினைச்சது கரெக்ட், நீ நினைச்சது தப்பு, எந்த ரிலேஷனும் இல்லை. அப்போ நீ அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்போ அது வந்து ஓகே. ஆனால் கடவுள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா, அப்போ +++னா ஓகே, இது வந்து எரர் ஆயிடுச்சு. நீ நினைச்சது வந்து எந்த ரிலேஷன் இல்லை, கடவுள் வந்து சொல்லியிருக்காரு ரிலேஷன் இருக்கு, அதை அக்செப்ட் பண்ற, ரிஜெக்ட் பண்ற. ஓகே, ஃபால்ஸ் நெகட்டிவ் ஓகே. ஆனால் இது வந்து ஒரு எரர்ல இருக்கு. ஓகே, நீ நினைச்சது வந்து எந்த ரிலேஷனும் இல்லை, PW நல்லா சொல்லி தரல, PW நல்லா சொல்லி தரல, ஆனால் மற்றவங்க கிட்ட நீங்க சொல்லிட்டு நல்லா சொல்லி தருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது வந்து டாக்ஸிக். அப்போ ஆல்ஃபா கட் ஆஃப் அப்படின்றது வந்து எந்த ஒரு ஸ்கிரீனிங் ஆஃப் டிசீஸ்லையும் வந்து லிமிட் ஒரு ரேஞ்ச் இருக்கும். அப்போ அந்த லோவர் ரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப கீழே இருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா, இப்போ உலகத்தில் இப்போ எல்லாமே வந்து எல்லா கேட்டகரியில் வருவாங்க. டயபிட்டிஸ் இருக்கவங்க, இருக்கவங்க வந்து கம்மி ரேஞ்சிலும், இல்லாதவங்க அதிக ரேஞ்சிலும் வந்து இருக்கலாம். ஸோ அதுக்கு இந்த கிராஃப். ஸோ இல்லாதவங்களுக்கு வந்து ஹெல்தி இண்டிவிஜுவல் வந்து ஹையர் ரேஞ்ச் இருக்காங்க, மீடியம் அப்படின்றது 90, ஹெல்தியாக இருக்கவங்களோட மீடியம் வரைக்கும் போகலாம். டிசீஸ் இருக்கவங்களோட மீடியம் வந்து மேக்ஸிமம் 140, ஆனால் டிசீஸ் இருக்கவங்க லோவர் லிமிட்லையும் இருக்கலாம். அப்போ நம்ம இங்கே இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இது பண்ணுறோம். இது வந்து கட் ஆஃப் வந்து எப்பவுமே வந்து லோவரில் தான் இருக்கும், லோவர் சைடில் தான் இருக்கும். அதுதான் வந்து நல்லது. அப்போ தான் லோவர் சைடில் கட் ஆஃப் இருந்தால் தான் நம்ம வந்து டிசீஸ் பாப்புலேஷன் வந்து தூக்க முடியும். அப்போ ஸ்கிரீனிங் டிசீஸோட கட் ஆஃப் வந்து லோவர் சைடில் இருக்கும். அப்போ இது வந்து நெகட்டிவ் வந்திருக்கு, ஹெல்தி வந்திருக்கு, ஆனால் ஒரு டிசீஸ்ட். அப்போ ஃபால்ஸ் நெகட்டிவ், இது ஃபால்ஸ் பாசிட்டிவ். சூப்பர். ஸோ இப்போ வந்து ஒரு நியூ இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. அப்போ வந்து இது வேல்யூ குறைஞ்சிருக்கு, இது வேல்யூ குறைஞ்சிருக்குன்னா சென்சிட்டிவிட்டி ஸ்பெசிஃபிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ காம்பினேஷன் ஆஃப் இது வேல்யூ குறைஞ்சினா ஃபால்ஸ் வேல்யூ, அப்போ அந்த நம்பர் அந்த SSS சென்சிட்டிவிட்டி ஸ்பெசிஃபிசிட்டி 1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காம்பினேஷன் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் பேரலல் இது வந்து அவர் வந்து மெமரைஸ் வந்து பண்ண வச்சாரு. பேரலல்ல வந்து ஒரே டைம்ல சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, சீரிஸ்ல வந்து ஸ்பெசிஃபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த டபுள் சென்சிட்டிவிட்டி ஸ்பெசிஃபிசிட்டி இந்த P வந்து பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ வந்து இருக்கும். ஓகேவா, சீரிஸ் பேரலல் இருக்கும், பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ. ஸோ P அப்படினா வந்து P வந்து இருக்கிறதுல P னா P டிக்ரீஸ் ஆகுது, இது டிக்ரீஸ் ஆகுதுனா இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆச்சு, இது டிக்ரீஸ் ஆச்சு, இது இன்க்ரீஸ் ஆச்சு, இது டிக்ரீஸ் அப்படினா அவர் சொல்றாரு. அப்போ இது வந்து நோட்ஸ் வந்து இருக்கு ரீப்ரொடியூசிபிலிட்டி R ரேஞ்ச். ஸோ எல்லா ஒரு சென்சிட்டிவிட்டி ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா, இந்த R ரேஞ்சும் R சார்ட்டும் LJ சார்ட்ஸ். ஸோ ஏதோ ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸோ எல்லாமே ஒரு டெஸ்ட் பண்ணுறது வந்து வேலிடாக இருக்கும். இந்த ஆர்ட் அப்படின்றது வந்து ப்ரிசிஷன். அப்போ அது வந்து கேலிபர் மட்டும் சரியாக போகும். இது வந்து அக்யூரசி எக்ஸாக்ட் வேல்யூஸ்க்கு பக்கத்தில் ப்ளாட் இருக்கும். ஈல்ட் ஆஃப் டெஸ்ட்னா வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறது, ஒரு கார்டு டெஸ்ட் பண்ணுறோம், அதோட ஈல்ட் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ. அந்த டிசீஸ் வந்து எவ்வளோ பேருக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது. பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ யாரும் அஃபெக்ட் ஆகுது, ப்ரிவலன்ஸ் அஃபெக்ட் ஆகுது. இப்போ பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ ஸோ இது டிவைட் பை இல்லையா, அப்போ ப்ரிவலன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்க போகுது. ஸோ 100க்கு 100 பேர் வந்து 100% ப்ரிவலன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சான்ஸ் 90% பாசிட்டிவ் ப்ரெடிக்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஓகே, டயக்னோஸ்டிக் அக்யூரசி அப்போ A அப்படின்றது வந்து நான் எவ்வளோ வாட்டி உண்மை பேசியிருக்கேன், எவ்வளோ வாட்டி உண்மை பேசுகிறேன், 2 பாசிட்டிவ் + 2 நெகட்டிவ் டிவைட் பை டோட்டல் யூடன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து அந்த ROC கர்வ்ல வந்து ஒரு பாயிண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. பேஸ்லைன்லேருந்து எவ்வளோ ஃபார் வந்து இன்வெஸ்டிகேஷன் இருக்கோ அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கா. அப்போ யூட்டிலிட்டி ஆஃப் டெஸ்ட் டயக்னோஸ்டிக் கெப்பாசிட்டி இது யூட்டிலிட்டி இது கொஞ்சம் புரியல எனக்கு, பட் ஓகே.